அலௌட் கிடையாது தெரியுமா? மன்னார்குடியிலிருந்து சென்னை புறப்பட்ட மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலின் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் பயணித்த கருணாநிதி என்ற மாற்றுத்திறனாளியை தாக்கிய காட்சிகள்தான் இவை. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட ரயில் பெட்டியில் மற்ற பயணிகள் ஏற அனுமதி இல்லாததால் கதவு உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்தது. நீடாமங்கலம் ரயில் நிலையத்தில் RPF என்று கூறி 3 பேர் கதவை திறக்குமாறு தட்டி உள்ளதாகவும் பெட்டியில் இருந்த மாற்றுத்திறனாளிகள் கதவை திறக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. கொரடாச்சேரியில் ரயில் நின்ற போதும் கதவை திறக்கவில்லை. இந்நிலையில் திருவாரூரில் ரயில் நின்ற போது பயணி ஒருவர் இறங்குவதற்காக கதவை திறந்துள்ளார். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் ஏறிய 3 பேர் RPF என்று சொல்கிறோம், அப்படி இருந்தும் கதவை திறக்க மாட்டியா நீ என்று கேட்டு மாற்றுத்திறனாளியான கருணாநிதியை கன்னத்தில் பலார் பலார் என அரைந்து தாக்கியுள்ளனர். பின்னர் அவர்கள் அந்த பெட்டியிலிருந்து இறங்கி பக்கத்து பெட்டிக்கு சென்று அதே ரயிலில் பயணித்த நிலையில் தனது புகாரின் பேரில் வந்த போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அபாய சங்கிலியை இழுத்து பார்த்தேன், வேலை செய்யவில்லை என்று கருணாநிதி வேதனை தெரிவித்தார். இந்த மாதிரி RPF சரி அப்படின்னு கேட்குறான்ட்ட, நீ RPFன்ற இல்லையா, ஐடி கார்டை காட்டு. RPFனா ஃபுல் போதலையாக வருவாங்க குடிச்சு விட்டு வந்து சண்டை போடுறதுக்கு. ஐடி கார்டை காட்டு, நான் திறக்கிறேன் அப்படின்னு. அதை பற்றி கேரே பண்ணல. என்ன டப்புன்னு திறந்தான் அடித்தான், நானும் பிடிச்சேன். அந்த செயினெல்லாம் பிடிச்சி இழுத்து பார்த்தேன், வண்டி நிற்கல. சும்மா அந்த செயின் வந்து பேருக்கு தான் பேருக்கு. அந்த இடத்துல ஒரு போலீஸ் RPF இருந்திருந்தாங்கன்னா அவ்வளோ கூட்டத்துக்கு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. எனக்கு நடந்த மாதிரி இன்னொரு வாட்டி யாருக்கும் நடக்கக்கூடாது. தாக்கப்பட்ட சம்பவத்தின் வீடியோ வெளியான நிலையில் தாக்கிய நபர்கள் உண்மையிலேயே RPF தானா அல்லது வேறு நபர்களா என்பது குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரித்தனர். இதில் கருணாநிதியை தாக்கியது நீடாமங்கலம் காவல் நிலைய தலைமை காவலர் பழனி என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரை தேடி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜகுமாரன் மற்றும் வேல்ராஜ்.